பகவத்கீதையில் 6வது சாப்டரில் 7வது ஸ்லோகம். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः ஷீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மான அபமானயோஹோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். போன ஸ்லோகத்தை சொல்லின்னு இருந்த யார் நெஞ்சை ஜெயிக்கிறானோ அவன்தான் நண்பன், நெஞ்சுக்கிட்ட தோக்குறவன் பகைவன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன? இந்திரியங்களை மற்ற இடத்துல போக விடாமல் அடக்கிறவன் தான் ஜெயிச்சிருக்கான், நெஞ்சன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் மேய விடுறானோ அவன் நெஞ்சில் தோத்துட்டான்னு அர்த்தம். அப்படி சொன்னார் இல்லையா? இப்போ இதை சொல்கிறார். ஆத்ம சாட்சாத்காரத்தை நோக்கி போகிறவனுக்கு என்னெல்லாம் வேணும், எதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறார். அவனுக்கு மான அவமானமே கூடாது. ஒருத்தன் ஆத்ம சாட்சாத்காரம் வேணும்னு நினச்சிட்டான்னா அவனுக்கு மான அவமானமே இருக்கக்கூடாது. அப்புறம் குளிர், உஷ்ணம், சுகம், துக்கம் எல்லாத்துலேயும் மனசை செலுத்தவே கூடாது, கவலைப்படவே கூடாது. விகாரமற்று இருக்கணும், மனம் கிளியராக இருக்கணும், வெளி இந்திரியங்களை நன்னா அடக்கி இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் ஜீவாத்மா முக்த ஆத்மஸ்வரூபத்தை அடையும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த யோகாபியாசத்தோட விதிக்கு உள்ள முன்னுரை. ஏன்னா 10வது ஸ்லோகத்துலேருந்து அவர் இது சொல்ல போகிறார், யோகாபியாச முறைகளை சொல்ல போகிறார். அதுக்கு முன்னுரையாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் மனசை ஸ்திரமாக விகாரமற்று வச்சுக்கணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்? இந்திரியங்களை அடக்கி ஆத்ம சாட்சாத்காரத்தை நோக்கி போகணுங்கிற எண்ணத்தை வளர்த்துப்பான் அப்படின்னு இதை சொல்கிறார்.